வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 4/1/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3/1/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலான்பா. என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர், டபுள் டிஜிட், 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கன்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டைமில் கொடுத்திங்கன்னா 1/2 1 ஹவருக்குள்ளே ஏறிடுன்பா. நைட்டில் வித்ட்ரா கொடுத்திங்கன்னா மார்னிங் தான் ஆகும். வித்ட்ராலாம் கண்டிப்பாக ஆகுது. வித்ட்ரா அப்படி ஆகலை அப்படின்னா அதிலே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஃபெயில்டுன்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வேலிடே ஏறிடும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிஆர்கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்கேஎலுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 11 ரூபா தான், டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்கேஎல்லாம் நீங்கள் விளையாடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன் டைம் பார்த்திங்கன்னா அவங்களே கேரளா லாட்ரி டிக்கெட்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா வின்னிங் அமௌண்ட் வருது, 100 ரூபா 500 ரூபா அந்த மாதிரிலாம் வின்னிங் அமௌண்ட்டு கண்டிப்பாக வருதுன்பா. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பின் பண்ணுறதுல ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நிறையா இது வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நல்லா தான் இருக்குது. நம்ம சேனல் மூலிமா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா, கட்டாயம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா 3/1/2024 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள். 340. இந்த 340க்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பாருங்கள், பிபோவில் கொடுத்துருக்கோம். பிபோவில் கொடுத்துருக்க 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிபோவில் நம்மளுக்கு சூப்பராக 4ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டில் கொடுத்துருக்கோம். சி போர்டில் 3ஆம் நம்பரை ஏ போர்டில் கொடுத்துருந்தோம்னா இதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. நம்ம வந்து 5/6 நேற்று ரிசல்ட் வந்திருந்தது. அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்னு எதிர்பார்த்து நம்ம வந்து ஆல் போர்டு கொடுத்தோம். அது மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். நான் வந்து இந்த 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இதை வந்து நான் ஆல் போர்டில் கொடுத்துருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன் நான். அந்த 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இங்கே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த 5 6 ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் கனெக்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன் இந்த பாக்ஸ் சேர்த்து. இது பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வரலன்பா. 2 நம்பருமே மிஸ் ஆனதுனால நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு. 3 4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 4 இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். 2 செட்டு தான், 2 நம்பர் வந்து இதில் வந்து பாஸ் ஆகிருக்கு. இது வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற இதில் 0 வந்து நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் வந்து பவர் நம்பரில் வந்து 0 இறங்கிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், இதுக்கு 5க்கு பவர் வந்து 0. இது பவரில் மிஸ் ஆகி ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரே ஒரு நம்பர் அது பவரில் மிஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டில் கிடச்ச நம்பர் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி வந்திருக்கு. 0 மட்டும் நம்மளுக்கு வராமல் அப்படியே வந்து இறங்கி இருந்தது. 5ஆம் நம்பராக வந்து இறங்கி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு 1 மணிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 6 7 6. இந்த 6 7 6க்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பாருங்கள், ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம 6ஆம் நம்பர் சொல்லியிருந்தோம், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் 6ஆம் நம்பர். இருந்தாலும் நம்மளுக்கு 5-2 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2க்கு பவர் தான் வந்து இறங்கியிருக்கு. 7ஆம் நம்பர் வந்து உள்ளே வந்துருக்குது பி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பி போர்டு ட்ரிக்கு கொஞ்சம் நம்மளுக்கு சொதப்புது. ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு 2 போர்டில் வந்து இறங்கியிருக்குன்பா. நான் சொல்லியிருந்தேன் 2 6 இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ள வரைக்கும் வரும். 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 6ஆம் நம்பரை ஆல் போர்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏசி வந்து நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம்பா. உங்களுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இதில் வந்து 7ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம்.
அதே ஆல்போலில் அந்த 2ஆம் நம்பருக்கு பவர் நம்பர் தான் 7ஆம் நம்பர் வந்து இறங்கியிருக்கு. உங்களுக்கு சூப்பராக வந்து இதில் ஆல்போலில் 6ஆம் நம்பர், இதுலேயே வந்து நம்ம 2 போலில் கொடுத்துருக்கோம் 6ஆம் நம்பர். இந்த போலில் கொடுத்துருக்கதை இதில் கொடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பிக்கையாக வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம 3 இதுலேயுமே பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். சூப்பராகவே 3 இதுலேயுமே பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 3, 9, 6 இந்த 3, 9, 6க்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ஆல்போட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் 3, 9, 6 3, 9, 6க்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் சி போர்டில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 3, 9, 6 ரிசல்ட்டு. 3, 9ம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் 3ஆம் நம்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர். 3ம் 9ம் கொடுத்துருக்கோம். போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்திங்கன்னா 9, 3ன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். 3, 6 அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3, 9 ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9, 6 9, 6 வந்து நம்மளுக்கு சூப்பராக பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. இது வந்து பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 9, 6 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. 3, 6 வந்து ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஒரே ஒரு செட்டு வந்து மிஸ் ஆகிருக்குன்பா. இது வந்து 3, 9ன்னு கொடுத்துருந்தோம்னா ஏபி வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இது மாறி வந்திருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் உள்ளே வரும் அப்படின்றது தான் நான் வந்து 4, 3ன்னு சேர்த்து கொடுத்தேன். 4ஆம் நம்பர் வரல. 6ஆம் நம்பர் உள்ளே வந்திருக்குது. இருந்தாலும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3, 9, 6க்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக 3, 9, 3, 6 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3ஐயும் 9ஐயும் மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் நண்பா. சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம இடையில 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ நம்ம ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். சேமஸ் 8 மணிக்கு தான் நினைக்கிறேன் ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். இப்போ டீரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டு வருதுன்பா. இடையில ஒரு நாள் ஏதாச்சும் சொதப்பினாலும் அடுத்த நாள் நம்மளுக்கு ஆல்போர்டாச்சும் நம்மளுக்கு நல்லா கை கொடுத்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்தோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குன்பா. சூப்பராக வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும்பா. நம்மளுக்கு இதை பார்த்திங்கன்னா இப்போ இடையில இப்போ பார்த்திங்கன்னா 30, 31 கொடுத்தேன். இப்போ இன்னும் ஒரு 2 நாள் தான் ஆகுது. திரும்பவும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் 8 மணியை பொறுத்த வரைக்கும். ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு சொதப்பி இருந்தது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஆல்போர்டு பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு. பவரில் மிஸ் ஆகிருக்குது நேற்று. அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8-2க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து சொதப்பியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபுல் வின்னிங் இது வந்து 31ஆம் தேதி கொடுத்துருந்தது. நம்ம வந்து 31ஆம் தேதி வந்து ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபுல் வின்னிங் வந்து 31ஆம் தேதி கொடுத்துருக்கோம். 4, 3, 8க்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். 3, 8, 4ன்னு கொடுத்துருக்கோம் ஒரு ஃபுல் வின்னிங் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1, 2, 3 நாளில் நம்மளுக்கு 3ஆவது நாள் ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குன்பா. சூப்பராக வந்து 8 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல் வின்னிங் வந்து எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு தெரில. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அப்படி யாரும் வந்து ஃபுல் பாக்ஸ் ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்துருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. இதில் 2 செட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 செட்டு வந்து கரெக்டாக வின்னிங் கிடச்சிருக்கு. ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 9, 6 பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து 9, 6 நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். இது வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 9ன்றது இங்கே ஒரு பாக்ஸ்லேயும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸில் பார்த்திங்கன்னா 9, 3ன்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 1, 2, 3 பாக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை. மற்ற எல்லா பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 2 நம்பர் ஆச்சும் கனெக்ட் ஆகி வந்திருக்குது. நம்மளுக்கு ஆல்போர்டும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு.
நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 1 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது. 4ஆம் நம்பரை மாற்றி கொடுத்துருக்கலாம். நான் 5, 6லேருந்து வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் ஆல் போர்டு கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இதுலேயும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வினிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா சரி வாங்க 4/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் பார்க்கலாம் வாங்க. 4/1/2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 08, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 93, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 51. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 09, 03, 05, 01, 95, 91, 35, 31, 89. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 0990 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 095, 091, 035, 031, 895, 831. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 095, 093. எனக்கு இந்த ஆல்போலில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 09. நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2 நம்பரும் வரலாம், 2ல் ஒரு நம்பராச்சும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 09 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஆல்போலில் மிஸ் பண்ணோம். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்றது மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். 3, 4, 0வில் வந்து 0 வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். 9ஆம் நம்பரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குன்பா. கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 09 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 நம்பரும் வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 2. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5, 6, 5, 8, 5, 7, 5, 2, 7, 6, 7, 8, 7, 2, 7, 9, 9, 2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 5, 2, 2, 5ன்னு வரலாம். நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 5, 2. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 7ஆம் நம்பர் 7ஆம் நம்பரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 7ஆம் நம்பர் 5, 7ன்னு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 2, 7ன்னு ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள். 7ஆம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 6ஆம் நம்பர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால நான் வந்து இதில் கொடுக்கல, ஆல்போலில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நேற்று மாதிரி தான். அடுத்தது பாக்ஸ் பார்த்திங்கன்னா 5, 6, 7, 5, 6, 2, 5, 8, 7, 5, 8, 2, 7, 8, 9, 7, 8, 2. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 5, 8, 2, 7, 5, 2. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இந்த இதில் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஒரு பாக்ஸ் வந்து நல்ல ஒரு 3 நம்பரும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 3ல் ஏதாச்சும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்டாகி வரும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் பாருங்கள். 7, 2, 7, 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பவரில் தான் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி 6ஆம் நம்பர் கிடச்சிருந்த மாதிரி நாளைக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 2ஆம் நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பவரில் மிஸ் ஆகி கூட வரலாம். அதனால தான் பவர்லேயும் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் பவரில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் சில நாள் நம்மளை ஏமாற்றும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7, 2 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆல்போலில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பருமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த நம்பர் வேணாலும் வரலான்பா. 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 7. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4, 2, 4, 3, 4, 6, 4, 7, 2, 6, 2, 7, 3, 6, 3, 7, 8, 2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 2, 7, 7, 2ன்னு வரலாம். அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4, 2, 6, 4, 2, 7, 4, 3, 6, 4, 3, 7, 8, 2, 6, 8, 3, 7. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 4, 2, 7, 4, 3, 7. நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 7, 2 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வரலாம். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6 7 அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்குன்பா. இந்த 6 7லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இது வந்து ஆல் போர்டில் கிடைக்கிற நம்பர். நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு இப்போ ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டுருக்குல்ல 8 மணியை பொறுத்த வரைக்கும், அதில் வந்து நம்மளுக்கு இது வந்து ஆல் போர்டில் கிடச்சிருக்க நம்பர் 6 இல்லைனா 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நாள் 2 நம்பரும் வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 6 7லேருந்து ஒரு நம்பர் வரும், இல்லைனா 2 நம்பர் கூட வரலாம், சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் வரலாம். அந்த 6 7ல் 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 7ஆம் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து கெஸிங்கே கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் வரலாம். அப்படி 7ஆம் நம்பர் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது, 6ஆம் நம்பரே ரிட்டன் வர்ற மாதிரி இருந்தால் 7ஆம் நம்பர் இருக்க இடத்துல நீங்கள் 6ஆம் நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 2 6ன்னு ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த 4 2 இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 4 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 6 7 4 2 6 7 இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பவரில் தான் கிடச்சிருக்கு. வரலாம், மாற்றி கூட வரலாம். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.